ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ஒரு ரேண்டம் vlog. பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கேக் செஞ்சுருந்தேன். ஃப்ரீசரில் கொஞ்சம் திங்ஸ் இருந்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முடிஞ்ச வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரை வந்து காலி பண்ண பார்ப்பேன். சரி, இந்த தடவை ரொம்ப நாள் கோயம்புத்தூரில் இருக்க போகிறோம், அதனால பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவெல்லாம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து ஒரு கேக் பண்ணிடலான்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா ஐக்கியால பர்ச்சேஸ் பண்ணது. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மாவு ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கு. ரவை இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை ரவை, அது வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு ஒரு கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை அண்ட் மைதா மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வறுத்த ரவையும் எடுத்துக்கலாம். வறுத்த ரவை எடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். நான் வறுக்கல ஆக்சுவலா இந்த கேக் பண்ணும்போது. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஃபர்ஸ்ட்டு இந்த 5 இன்கிரீடியன்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸர்ல வந்து மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுக்க போறேன். நார்மலா நம்ம எந்த ஒரு மாவு எடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சாலும் சலிச்சுட்டு செய்யணும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். குக்கிங்ல ஐ மீன் பேக்கிங்ல வந்து நான் ஒரு பிகினர் தான். இந்த ஓடிஜி வாங்குனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் வீடியோஸ் பார்த்து கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிரணும். வெட் இன்கிரீடியன்ட்ஸ வந்து நல்லா பீட் பண்ணி ஒரு பவுல்ல வச்சுட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணும்போது கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வருது. அதுக்கப்புறமா பவுடர்டு சுகர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டெசிகேட்டட் கோகனட் பவுடர். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஏன்னா டெசிகேட்டட் கோகனட் பவுடர்லாம் ஃப்ரீசர்ல இருந்துச்சு. காலி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். கேக்குக்கு அது சூப்பரா இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவ உங்களுக்கு இந்த டெசிகேட்டட் கோகனட் பவுடர் வச்சு நான் வந்து ஒரு கேக் பேக் பண்ணி காட்டியிருக்கேன். செம்ம ஸ்வீட்டா வந்திருந்தது. ஒரு புட்டிங் கேக் மாரி தான் இன்னைக்கு பண்றேன் நானு. ஸோ அதனால நான் எக் யூஸ் பண்ணி செய்றேன். சப்போஸ் எக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு பவுல்ல வெட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்றேன். வெண்ணிலா எசன்ஸ் கண்டிப்பா ஆட் பண்ணணும். அப்பதான் அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்காது. ஆ குக்கிங் ஆயிலும், பட்டரும் பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி ஒரு சின்ன கப்ல எடுத்திருந்தேன். அதை ஊத்திட்டு, மில்க் வந்து இப்போதைக்கு 1/2 கப் தான் ஆட் பண்றேன். மறுபடியும் இன்னொரு 1/2 கப் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வெட் இன்கிரீடியன்ஸ வந்து என்கிட்ட இந்த அகாராவோட பிளெண்டர் இருந்துச்சு. அத வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். இப் சப்போஸ் இது இல்ல அப்டின்னா, நீங்க கையிலேயே நல்லா பீட் பண்ணணும். அதாவது நுர வர அளவுக்கு பீட் பண்ணணும். இல்ல மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சாலும் நல்லா நுரைச்சு வரும். ஸோ இந்த மாரி நுரைச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாரி வரும். நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலா இதுக்கு ப்ரொசீஜர் இவ்வளோதான். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் தனியா மிக்ஸ் பண்ணணும். வெட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து தனியா பீட் பண்ணி 2யும் அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி, கொஞ்சம் திக்கா செஞ்சுக்கிறேன். மேல வந்து நம்மளோட விருப்பம் தான். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டூட்டி ஃப்ரூட்டி அதுவும் நான் எப்பயோ வாங்குனது. கேக்கு செய்றதுக்காக வாங்குனது தான். பட் டைமே இருக்கறதில்ல. எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் நான் கேக் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ அது வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அ இந்த கேக்குக்கு ஒரு டெக்ஸ்சரையும் குடுக்கும். பார்க்கறக்கும் நல்லா இருக்கும். அ இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ இப் சப்போஸ் இந்த கேக்ல நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இப்ப வந்து பனானா கேக் பண்ணணும்னா, பனானாவ அரைச்சு நம்ம சேர்க்கலாம். மேங்கோ கேக் பண்ணணும் அப்படின்னா, மேங்கோவோட பல்ப்ப வந்து அரைச்சு சேர்க்கலாம். அந்த மாரி சொல்றேன். ஸோ இப்ப வந்து ஓடிஜிய ப்ரீ ஹீட் பண்ணிக்க போறேன். 180 டிகிரில பேக் பண்ண போறோம்னா, 180 டிகிரி ஃபார் 5 மினிட்ஸ் நாம தான் செட் பண்ணணும். அப்பதான் வந்து அது 5 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் ஆகும். ப்ரீ ஹீட் அப்படின்ற ஆப்ஷன் இதுல இல்ல. இந்த ஓடிஜி வந்து அகாராவோட டிஜிட்டல் ஓடிஜி. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இல்லன்னு நெனைக்கிறேன். அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். ஸோ கேக் வந்து இந்த கிளாஸ் ட்ரேல தான் பேக் பண்ண போறேன். நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அத ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இல்லைன்னா பட்டர் கூட நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஸோ இந்த மாரி ஒரு அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ ஓடிஜி வந்து நீங்க வாங்க விரும்புறீங்க அப்படின்னா, அகாரா பிராண்ட்ல வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ₹1800 அவைலபிளா இருக்கு. ரொம்ப சின்ன கெப்பாசிட்டி இருக்கிற ஓடிஜி. ஒரு 3லேருந்து 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அது போதும். இந்த மாரி சின்ன சின்ன கேக் எல்லாம் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி குடுக்குறீங்க. நான் வெஜிடேரியன் நீங்க கிரில்டு சிக்கன், இல்ல பன்னீர் டிக்கா, டிக்கா ரெசிபீஸ்லாம் செய்றீங்கன்னா, உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டா சொல்வேன்.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் கட் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து தூவி விட்டுட்டேன். ஸோ இது வந்து நம்மளோட விருப்பம் தான். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கேக் செஞ்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தனால சேம் மறுபடியும் இதில் வந்து பேக்கிங் மோடு இருக்குது. அதனால பேக்கிங் மோடு வச்ச உடனே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் 166 போகும். நான் 180 டிகிரி அட் 30 மினிட்ஸ் வைக்கிறேன். இதுதான் வந்து கேக் பேக்கிங்கான பர்ஃபெக்டான டெம்பரேச்சர். கரெக்டாக பேக் ஆகி வரும் 180 ஃபார் 30 மினிட்ஸ். ஸோ பாருங்க நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருந்துச்சு. கேக் குக் ஆகும் போதே இது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல டேஸ்டா வந்திருந்தது. நானே எதிர்பார்க்கல. இது வந்து ஓடிஜி இல்லைன்னா சேம் மெத்தட் நீங்க குக்கர்லயும் செய்யலாம்னு நினைக்கிறேன். குக்கர்ல செய்யறதா இருந்தா யூஸ் பண்ணாத பழைய குக்கர்ல செய்யணும். ஏன்னா ஒன்ஸ் கேக் பேக்கிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குக்கர் மறுபடியும் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் வந்து இந்த குக்கர்ல பேக் பண்றதெல்லாம் ட்ரை பண்ணதில்ல. ரவை வந்து யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கேக்கு ட்ரையா வரும். அதனால ரவையை வறுத்துட்டு பவுடர் பண்ணி செய்யலாம். அப்புறம் மைதாக்கு பதிலா ஹெல்த்தியான ஆப்ஷனா நீங்க கோதுமை மாவு யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் கேக் வந்து ட்ரையா வரும். ஸோ கேக் நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரணும்னா மைதா சேர்த்தா மட்டும்தான் வரும். மற்றபடி மைதா சேர்க்கறதும் சேர்க்காததும் உங்களோட விருப்பம். நல்லா சூப்பரா வந்திருந்துச்சு. ஆக்சுவலா இந்த பேக்கரியிலலாம் டீ டைம்ல கிடைக்கும் பார்த்தீங்களா? டீ கேக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல வந்திருந்தது. ஒரே நாள்ல வந்து நாங்க காலி பண்ணிட்டோம். ஆக்சுவலா ஜீவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த ஓடிஜி வாங்கினதுலேருந்தே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஓடிஜிக்கான ஒரு பேஜ் லிங்க் குடுக்குறேன். அமேசான் பேஜ் லிங்க். அதுல எந்த ஓடிஜி வேணுமோ நீங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் இது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்ட்ல நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னாலே நான் ரொம்ப முன்னாடி இருந்தே பிளான் பண்ணி எல்லாம் செய்யணும். ஸோ இந்த தடவ கோயம்புத்தூருக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு சில குக்வேர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த டிவைன் ஃபுட்ஸ்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த காஃபி பவுடரும், நவலாக் பவுடரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கொண்டு போறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். காஃபி பவுடர் வந்து என் மாமியார் கேட்டிருந்தாங்க. அந்த நவலாக் பவுடர் பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி குழந்தைக்கு. ஸோ டைரக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு தான் போறோம். அங்கிருந்து தான் கோயம்புத்தூர் போறோம். அப்புறம் இந்த பணியார எல்லாம் ஆக்சுவலா 2 வாங்கியிருந்தேன். 1 எனக்கு, 1 எங்க மாமியாருக்கு. அதனால அதெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப நாளா என்கிட்ட இருந்துச்சு. சரி அது சும்மா தான் வச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இமிடேஷன் பேங்கிள். ஊருக்கு எடுத்துட்டு போனா தங்கச்சி, தம்பி, ஒய்ஃப் எல்லாமே வியர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பேக் பண்ணிருக்கேன். இந்த பேங்கிள் ஆர்கனைசர் வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது. ஏற்கனவே ஒரு தடவ வீடியோல காட்டியிருப்பேன். ஸோ பேங்கிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸும் ரொம்ப கம்மி. 2 பீஸஸ் as a செட்டா கிடைக்குது. ₹100ன்னு நெனைக்கிறேன். நல்ல குவாலிட்டியா ஒரு ஜிப்லாக் பவுச்ல வந்திருக்கும். ஸோ நம்ம வளையல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இந்த மாரி போட்டுட்டு, அந்த பவுச்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, உடையாம கொண்டு போலாம். ஈவன் கிளாஸ் பேங்கிள்ஸ், அப்புறம் இந்த த்ரெட்டட் பேங்கிள்ஸ், இமிடேஷன் பேங்கிள் எல்லாமே வந்து ஈஸியா கேரி பண்றதுக்கு இருக்கும். இதுக்கும் லிங்க் வேணா நான் கீழ குடுக்குறேன். மேபி இப்போ சம்மர் வெக்கேஷன் உங்களுக்கு பேக்கிங்க்கெல்லாம் இந்த மாரி ஐட்டம்ஸ் யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து காலி பண்ணிட்டேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே வாங்கல ஊருக்கு போறனால. அளவா வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். பட் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மொளகா, கருவேப்பிலை இதெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இங்க அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வந்து ஃபேமிலியோட ஸ்டே பண்ணியிருக்காங்க. கீழ கார் பார்க்கிங்ல அவங்களோட வீடு இருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த மாரி ஊருக்கு கிளம்பும்போது வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா குடுத்துருவேன். ஃபுட் வேஸ்ட் வந்து நான் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ண மனசு வராது. ஏன்னா அந்த ஃபுட்டுக்காக படாத பாடு பட்டுருக்கோம் ஒரு சமயத்துல. ஸோ அதனால வீட்ல எது வந்து எங்களுக்கு வேண்டானாலும், இந்த மாரி யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு குடுத்துருவோம். ஸோ அதுக்காக வந்து செக்யூரிட்டிக்கு குடுக்கறதுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் ஜீவன் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துட்டான். ரெஃப்ரிஜரேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹையர் பாட்டம் அப் ரெஃப்ரிஜரேட்டர். நான் பக்கத்துல ஷோரூம்ல வாங்குனேன். அதனால எனக்கு மாடல் நம்பர் ஞாபகம் இல்ல. ஆன்லைன் லிங்க்கும் குடுக்க முடியல. இந்த மாதிரி மாடல் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ இருக்கிற ஃப்ரீசர வந்து ரெஃப்ரிஜரேட்டரா கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். மேல ரெஃப்ரிஜரேட்டர நம்ம ஆஃப் பண்ற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அதாவது பின்னாடி இருக்கிற மெயின் ஸ்விட்ச வந்து ஆஃப் பண்ண தேவையில்ல. முன்னாடி இந்த ரெஃப்ரிஜரேட்டர ஆஃப் பண்றதுக்கான பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வந்து நான் கீழ இருக்கிற ஃப்ரீசர ரெஃப்ரிஜரேட்டரா கன்வெர்ட் பண்றேன். ச மேல ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்த ஐட்டம்ஸ் வந்து கீழ இருக்கிற ஃப்ரீசருக்கு மூவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, கீழ இருக்கிற ஃப்ரீசர் மட்டும் ஒர்க் ஆகும். அதுவும் ரெஃப்ரிஜரேட்டரா ஒர்க் ஆகுது. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா 2 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. அந்த டெம்பரேச்சர் நம்ம மாத்த முடியாது.
ஸோ பின்னாடி மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண தேவையில்ல. மேல இருக்கிற ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் ஆஃப்ல இருக்கு. பட் லைட்டு நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்றனால எரியும். மத்தபடி கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டேன். ஆ மேல ரெஃப்ரிஜரேட்டர்ல கம்ப்ளீட்டா காலி. வெஜிடபிள்ஸ், எக் எல்லாமே காலி. இந்த நட்ஸ் எல்லாம் வந்து கெட்டு போகாது. அது இல்லாம அப்புறம் காஃப் சிரப்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பட்டர் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கீழ வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஊருக்கு போன டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈபி பில் தேவையில்லாம ஜாஸ்தியா வராது. ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர்ல ஒண்ணுமே இல்ல. ஸோ இப் சப்போஸ் நீங்க புதுசா ரெஃப்ரிஜரேட்டர் வாங்க ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, எந்த பிராண்ட்லனாலுமே இந்த மாரி பாட்டம் அப் வாங்கிட்டோம் அப்படின்னா, கீழ இருக்கிற ஃப்ரீசர வந்து ரெஃப்ரிஜரேட்டரா கன்வெர்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாரி வெக்கேஷனுக்கெல்லாம் போகும்போது, கரண்ட் பில் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாள் ஷூட் பண்ணது. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கிளம்புறோம். இந்த தடவ கோயம்புத்தூர் போயிட்டு, கோயம்புத்தூர்லயே வந்து எப்படியாவது செட்டில் ஆயிரணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் இந்த டைம் வந்து கோயம்புத்தூர் புது வீட்ல ஸ்டே பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இங்க பெங்களூர் வீட்ட கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நான் கோயம்புத்தூர் போயிட்டு மத்த அப்டேட்லாம் குடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வந்து கோயம்புத்தூர் வீட்டுக்கு கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிரணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல செடியெல்லாம் இல்ல. அதனால பிரச்சனை இல்ல. ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் போடுறதுக்கு மேல பிளாக் கலர்ல ஒரு அட்டாச்மெண்ட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து என் ஹஸ்பண்ட் அப்பதான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிஷ் வாங்குற கடையிலேயே கிடைக்கும். ஃபிஷ் ஃபுட் போடுறதுக்கான மிஷினு. ஒரு நாளைக்கு 2 தடவ ஆட்டோமேட்டிக்கா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் அதுலேருந்து விழுகும். ஸோ நம்ம ஊருக்கு கிளம்பும்போது, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃபுட்ட வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு போணும். அது பேட்டரியில ஆப்பரேட் ஆகுது. கரண்ட் தேவையில்ல. பேட்டரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, 1 மந்த் நம்ம இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல. 1 மந்த்துக்கு வந்து அதில நம்ம ஃபிஷ் ஃபுட்ட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போ முடியும். நீங்க ஒரு நாளைக்கு 1 தடவ விழுகணுமா, இல்ல 2 தடவ விழுகணுமா அப்படின்றது கூட அதில நம்ம செட் பண்ணலாம். ஸோ ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கவங்களுக்கு மேபி இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்த நாள் காலையில ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து வீட்ல சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப லேட் ஆகும். ஸோ தயிர் சாதம் தான் தாளிச்சு எடுத்திருந்தேன். வெயிலு அந்த லெவல்ல இருக்கு. அதுவும் நமக்கு வந்து இந்த மாரி சம்மர் டைம்ல கார்ல போயிட்டுருக்கும்போது, மிடில்ல எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி சாப்பிடுறதுக்கு தயிர் சாதம் தான் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்ல டேஸ்ட்டா இருக்கு. ஏகப்பட்ட லக்கேஜ் எனக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் உள்ள ஏத்தும்போது உட்காரக்கு இடம் இருக்குமா ஜீவனுக்கு அந்த லெவல்ல இருந்தது கார். ஏற்கனவே ஒரு தடவ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு நெறைய லக்கேஜ் வந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பட் சின்ன சின்னது. நம்ம இப்போ பெங்களூர்லயும் குக் பண்ணி அங்கேயும் ஸ்டே பண்றோம். கோயம்புத்தூர் போனா அங்கேயும் குக் பண்ணி அங்கேயும் ஸ்டே பண்றோன்றனால 2 பக்கம் வந்து எனக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் மெயின்டெயின் பண்ண வேண்டியதா இருக்கு. கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய குக்வேர்ஸ் ஆகட்டும், அட்லீஸ்ட் மினிமம் கிராசரிஸாவது தேவைப்படுது. 1 ஆர் 2 டேஸ்னா நம்ம வெளிய சாப்பிட்டுக்கலாம். பட் ரொம்ப நாள் இருக்கும் அப்டின்னா கண்டிப்பா குக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நெறைய லக்கேஜ் கிராசரிஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி ஏத்திருந்தேன் கார்ல. ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பவன்ல வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்க நான் ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் யார் மீட் பண்ணாலும் மோஸ்ட்லி அவங்க என்ட்ட சொல்றது ஃபர்ஸ்ட் வேர்ட் உங்களோட மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இல்ல மோஸ்ட்லி பூஜை வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன். இதுதான் சொல்லுவாங்க. இந்த 2 வீடியோஸ்க்கு தான் வந்து இப்போ ரீசென்ட்டா சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணோம். இந்த ஏப்ரல் 19த் வந்து தமிழ்நாடுல எலக்ஷன் அப்படின்றனால எங்களுக்கு தெரியும். இந்த மாரி செக்கிங்லாம் இருக்கும். செக் போஸ்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கேஷ் எதுவுமே கையில எடுத்துக்கல. கேஷ் மோஸ்ட்லி நாங்க டிராவல் பண்ணும்போது கொண்டு மாட்டோம். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து பேக்கிங்ல பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்ற மாரி சொன்னாரு. எடுத்துட்டு போறதுக்கும் ஒண்ணும் இல்ல. நெறைய கேஷோ, இல்ல ஜுவல்லோ நம்ம வந்து இந்த டைம்ல கொண்டு போகும்போது, அங்க அவங்க கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பதில் சொல்ற மாரி இருக்கும். ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி பக்கத்துல ஜமுனா ஸ்வீட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கடை. நான் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வர்றேன் அப்படின்னாலே, எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜமுனா ஸ்வீட்ஸ்ல நிறுத்தி, இந்த பால்கோவாவ ஒரு சமோசாக்குள்ள ஸ்டஃப் பண்ணி செஞ்சிருப்பாங்க. அந்த சமோசாவ கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். அப்படின்ற மாரி ஒரு லிஸ்ட் குடுத்துருவாங்க. என்னெல்லாம் ஸ்வீட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஆக்சுவலா இந்த கடை.
பட் இருந்தாலும் நம்ம எப்பயாவது ஒரு தடவ தான் இந்த வழியா டிராவல் பண்றோம். ஸோ வீட்ல இருக்கவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க. இங்க ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப யுனிக்கா இருக்கும். கருப்பட்டி வச்செல்லாம் வந்து அல்வா செஞ்சிருந்தாங்க. இளநீர்ல வந்து அல்வா செஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு மறுபடியும் கார் ஏறிட்டோம். ஜீவன் ஒரே சந்தோஷமா இருப்போம். ஏன்னா, இப்ப வந்து டைரக்ட்டா திருப்பூர் போறோம். அவன் தங்கச்சிய அவன் பார்க்க போறான். அவன் தங்கச்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் பண்ணி என்னோட சிஸ்டர்ட்ட கேட்டுட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டான். ஸோ அங்க ஜமுனா ஸ்வீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பாதாம் பால், அப்புறமா இந்த மாரி மசாலா மோர் இது எல்லாமே நல்லா சில்லுன்னு கிடைக்கும். அது வாங்கி நான் குடிச்சிட்டுருக்கேன். அவனுக்கு குடுக்காம குடிக்கிறேன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்க தான் என்ஹெச் ரோட்ல இருந்து நாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேச்சேரி ரோடு, மேட்டூர் டேம் ரோடுக்கு வந்து இறங்கும்போது, எனக்கு ஷூட் பண்ண முடியல. கரெக்ட்டா அந்த ரோடுக்குள்ள என்டர் ஆனோனே மரத்துக்கடியில பார்த்தீங்கன்னா, அத்தன பேரு போலீஸ் ஒரு கூட்டமா எங்க கார சுத்தி வளைச்சு புடிச்சாங்க. அந்த மாரி இருந்தது. மொபைல் எடுத்து அத ஷூட் பண்ணா அவங்க அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் அத ஷூட் பண்ணல. அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீடியா பெர்சன்ஸ் பெரிய பெரிய கேமராலாம் வச்சு வீடியோ பண்ணாங்க என்ன. எனக்கு வந்து ரொம்ப காமெடியா இருந்தது. யூடியூபரா நான் தானே வீடியோ பண்ணுவேன். இவங்க என்ன வீடியோ பண்றாங்கன்ட்டு. ஆனா எங்க பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? எங்க போய் அதுல காசு, பணம், நகை ஒண்ணுமே கிடையாது. நான் இதுக்கும் அந்த எலக்ஷன் டியூட்டில இருக்கிறவர்ட்ட சொன்னேன். சார் நான் வந்து பெங்களூர்லேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கேன் சார். எங்ககிட்டலாம் ஒண்ணும் இல்ல அப்டின்னேன். பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப தரோவா செக் பண்ணாங்க. எல்லா பேக்கும் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. பட்டு ரொம்ப வெயிலா இருந்தது. ஜீவன பார்த்துட்டு ரொம்ப நேரம் செக் பண்ண வேண்டான்னு சொல்ட்டு, ஒரு 2, 3 பேக் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நேமு, எங்கேருந்து எங்க ட்ராவல் பண்றோம், அந்த மாரி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. லைசென்ஸ் எல்லாம் கூட செக் பண்ணல. ஸோ எலக்ஷன் டைம் அப்படின்றனால, இப்ப சப்போஸ் நீங்க ஊருக்கு ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, கேஷ் எதுவும் எடுத்துட்டு போகாதீங்க. அதிகப்படியான கேஷ் வந்து ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிட்டா கூட நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல என்ன பெரிய காமெடின்னா, அவரு என் ஹேண்ட் பேக்லாம் செக் பண்ணவே இல்ல. நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்த ஒரு பேக்க தான் ஓப்பன் பண்ணி, சைட் ஜிப்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படிலாம் சொல்லி எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க. ஒரு பேக் மட்டும். மத்தபடி ஓகே. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எலக்ஷன் டைம்ல. ஸோ ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டூர் டேம் கிராஸ் பண்ணி, நான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு, இப்போ திருப்பூர்ல என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். இவன் என் தங்கச்சி பையன் குகன். நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அவன் அங்க போன உடனே ஜீவன் வந்து வேற லெவல் ஹாப்பினஸ்ல இருந்தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுவும் அவனுக்கு வந்து லீவ் ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு தான் பார்த்தீங்கன்னா, காலேஜ் வந்து ஏப்ரல் 14த் வரைக்கும் இருந்தனால, சரி கிளம்ப முடியாமயே இருந்தோம். அந்த ஒரு 2 வீக்ஸா ஜீவன் வீட்ல இருந்தப்பல்லாம், எப்ப தங்கச்சிய பார்க்க போலாம்? எப்போ ஹேமாவ பார்க்க போலாம்? இவ பேரு ஹேமா. ஹேமாவ எப்ப பார்க்க போலாம்? கேட்டுட்டே இருந்தான். இவ சுத்தமா என்கிட்ட வரவே இல்ல. ஆக்சுவலா வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய தடவ வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசுவோம். வீடியோ கால்லலாம் நல்லா பேசினான். பெரியம்மா, பெரியம்மா, ஜீவன் அண்ணா அப்படி சொல்லிட்டு நல்லா பேசினான். ஆனா நேர்ல நான் எங்கள பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டா. திடீர்னு நாங்கலாம் வந்துட்டோம் அப்படின்றது வந்து அவளுக்கு புரிஞ்சுக்க முடியல. நாங்க போனப்ப தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜீவன் கூட வந்து நல்லா அட்டாச்ட் ஆயிட்டா. பட் என்கிட்ட வந்து அவ்வளவா வரல. ஆனா ஃபோன்ல நல்லா பேசுவா. ஸோ இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆகும். அவ என் கூட பழகுறதுக்கு. சரி கோயம்புத்தூர்ல தானே இருக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிர்லாம். இவள வச்சு நான் வந்து நெறைய வீடியோ, ஷார்ட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். சுத்தமா கோஆப்பரேஷனே கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்த மாரி வீடியோக்கு கோஆப்பரேட் பண்ணாத ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஃபேமிலி தான். யாருமே வீடியோக்காக வந்து கோஆப்பரேட் பண்ணி வந்து நிக்கவே மாட்டாங்க. வீடியோவே எடுக்க முடியாது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ. இவள வச்சு ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த சின்ன சின்ன முருகையா சாங்லாம் வந்து எப்படிதான் இவளுக்கு தெரியும்னே எனக்கு தெரியல. அந்த சாங்க அவளே ஃபோன்ல ஆன் பண்ணி விட்டுட்டு, அது கூட சேர்ந்து அவளே பாடுறா. அப்புறம் பாடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சாங்குக்கு தகுந்த மாரி விரல வேற அசைப்பா. ஆ தாளம் போடுற மாரி அசைப்பா. அந்த முருகர் பாட்டு அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த பாட்ட வந்து அவ ஃபுல்லா பாடுறா. ஆனா ஷார்ட்ஸ் நான் ஷூட் பண்ணும்போது அவ பாட மாட்டேன்ட்டா. ஸோ குழந்தைங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவ எப்ப பாடுறாளோ, அப்பதான் ஷூட் பண்ணி போட முடியும். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இனிமே நாங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறோம். இனி அடுத்தடுத்த விளாக்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து போஸ்ட் ஆகும்.
கூடிய சீக்கிரம் வந்து கோயம்புத்தூர்ல தான் இந்த வருஷம் நாங்க வந்து கம்ப்ளீட்டா பெர்மனன்ட்டா மூவ் ஆக போறோமா அப்படின்ற அப்டேட் வந்து குடுக்குறேன். தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.